ஹீரோயின் வந்துட்டு இப்போ இந்த பக்கம் காமிக்கிறாங்க. அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த இடத்துக்கு வந்து மாப் போட்டுட்ருப்பாங்க. நம்ம ஹீரோஸ்லாம் வந்து வரைக்கும் நம்ம ஹீரோயினை பார்த்துட்ருப்பாங்க. என்னடா பார்க்குறீங்க நிவான் வந்து கேட்பான். கேட்டோடனே நம்ம பில்லியை தான் பார்த்துட்ருக்கோம். அந்த பொண்ணு டயர்டே ஆகலை மச்சான், எல்லா வேலையும் முடிச்சிட்டாடா, கொடுத்து முடிச்சுது, சொன்னது எல்லாத்தையும் முடிச்சுட்டுக்கிறா மச்சான் அப்படின்னோடனே நம்ம யுவானுக்கு கோவம் வந்துடுது. கூப்பிட்டு வச்சு தனித்தனியாக வேலை வாங்குறானுங்க. எல்லாமே இந்த ஜாக்கெட் எனக்கு வேணும், எனக்கு டீ வேணும், எனக்கு சாண்ட்விச் வேணும், எனக்கு கார் கீஸ் வேணும், எனக்கு புக்கு வேணும், எனக்கு ஸ்க்ரூ ட்ரைவர் வேணும்னு சம்மந்தம் இல்லாமல் தனித்தனியாக கேட்டுட்ருக்காங்க. நம்ம ஹீரோனும் சலிக்காமல் செய்கிறாங்க. உடனே ஆந்தை பார்த்துட்டு, இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் இப்போ பார்த்ததே கிடையாது, எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் இந்த பொண்ணு தான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் பார்க்குறேன், இவ்வளோ டயர்டாக அவ்வளோ மச்சான் அப்படின்றாங்க. வேறு எதனா வேணுமா அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க. உடனே இல்லை தேவையில்லாமல் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்றாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோயினுடைய மம்மி வந்து அவங்க ஆஃபீஸில் காமிச்சிட்ருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இவங்களை ஓட்டிகிட்டு இருக்காங்க. என்னடி உன் புருஷன் கூட சேர்ந்துட்டு யாமே உன் புருஷன் வந்து பார்க்குறாரமேன்னு. உடனே நம்ம மம்மி வந்துட்டு அதெல்லாம் எதுவும் இல்லை, அவர் பசங்களுக்காக வராருன்னு. பின்னாடி பார்த்தா அவங்க அப்பா ஹீரோயினோடைய அப்பா வந்து நிற்பார். நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறவா மில்லியான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் இந்த பக்கம் நம்ம மறுபடியும் பாரில் காமிப்பாங்க. நம்ம யுவான் வந்துட்டு கோவமாக ஃபோட்டோ பார்த்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு உங்கள் அப்பா கிட்ட எதனா சொல்லணுன்னா நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னுவார். உடனே நம்ம யுவான் வந்துட்டு உன் ஹெல்ப்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னுவார். அடுத்து என்னாச்சுன்னா அடுத்த பாட்டில் பார்க்கலாம்.